ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கொத்தமல்லி இலைகளை எப்படி நீண்ட நாள் ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுவும் பச்சைக்கீரை வகையை சேர்ந்ததால் இதில் அயர்ன் சத்து இருக்குது. எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். பிபி பிளட் ப்ரெஷர் கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி சக்தி ரொம்ப அதிகரிக்கும். இது ரொம்ப டைஜஷனுக்கு நல்லது. அதுவும் நம்ம தோலுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்த கொத்தமல்லியை இப்படி அடியில் இருக்கிற அந்த வேரை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி பேக்கெட்ஸ்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம சம்பா ரைஸ்க்கு பயன்படுத்துவோம்ல, அந்த பேக்கெட். ஸோ அந்த மாதிரி திக்கான ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சு இதை இப்படி மடித்து கிளிப் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் டோர் பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது 1 வாரம் இல்லைங்க, 2 வாரம் கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில், அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.